ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. நம்ம அப்டேட் வந்து கொடுத்துருந்தோம். ஆக்சுவலாக வந்து மேபி கொடைக்கானல் ட்ராக் கண்டிப்பாக வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் முந்தானத்து வந்து நம்ம குமரன் கொடைக்கானல் போகிற மாதிரி கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறம் தான் மேபி வந்து ஒருத்தர் நம்ம கிட்ட கேட்டிருந்தாங்க, இது வந்து உங்களுக்கு 100% தெரியுமா, உங்களோட ப்ரெடிக்ஷன் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது என்னோட ப்ரெடிக்ஷன் தாங்க, நம்ம கேட்டுக்கிட்ட கிடைக்கல. இப்போ ரீசெண்டாக சம்மந்தமே இல்லாமல் இப்போ கொடைக்கானல் போகிற மாதிரி அப்டேட்ஸ் கொடுத்ததுமே நமக்கு வந்து மேபி 100% இருக்குமோ அப்படி மாதிரி டவுட் இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி எபிசோடில் கொடைக்கானல் வேணால் வரியா என் கூட அப்படிங்கிற மாதிரி அத்தை வந்து சொல்லுவாங்க. ஸோ மேபி இதையும் லிங்க் பண்ணி பார்க்கும்போது மேபி இருக்கலாமோ அப்படின்ற மாதிரி என்னோட ப்ரெடிக்ஷன் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ மேபி இங்கே ரொம்ப ப்ரெஷராக இருக்குது. சரி, அம்மாவும் சொல்லுவாங்க நீ போய் அங்கே இருந்துட்டு வா அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக காவேரி கொடைக்கானல் வந்து அவங்களுக்கு பிடிச்ச பிளேஸு. ஸோ அவங்க குழந்தையும் யோசிச்சு சரி நம்ம முடிவு பண்ணி கிளம்பி போனாலும் போகிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது. அதனால தான் மேபி அவங்க வந்து நம்ம ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இந்த கோவில் ட்ராக்ல எந்த லொக்கேஷன்லையுமே நம்ம காவேரி இருந்த மாதிரி அப்டேட் கிடைக்கவே இல்லை. கோவில் லொக்கேஷன் ஷூட் போதில் அங்கே காவேரி வந்து அவைலபிள் கிடையாது. மேபி குமரன், அவங்க அம்மா, இல்லைனா நம்ம காவேரி 3 பேரும் கொடைக்கானல் போயிட்டு கொஞ்சம் ஸ்டே பண்ணலாம். அம்மா எதுக்கு அத்தை அண்ட் காவேரி ஓகே, சம்மந்தமே இல்லாமல் குமரன் எதுக்காக போகிறாரு, அதுவும் பைக்கில் போகிற மாதிரி அப்படியாது குமரன் கெட்டப்பில் தான் இருக்காரு. அதுதான் எங்கள் நமக்கு கன்ஃபியூஷன் ஆகுது. நார்மல் கெட்டப்பில் போயிருந்தா கூட நமக்கு டவுட் வந்திருக்காது. அவர் குமரன் கெட்டப்பில் தான் வந்துட்டு போயிட்டுருக்காரு. இல்லை காவேரி எதுவும் கடத்தி வச்சிருக்காங்களோ, அப்படி கடத்தி வச்சாலும் எதுக்கு கொடைக்கானலில் போய் கடத்தி வைக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ராகினி அண்ட் நிவினோட மேரேஜ்க்கு வந்து கொடைக்கானலில் கடத்தி வச்சிருப்பாங்க. நம்ம விஜய் தான் காப்பாற்றுவா அந்த சீன் நம்மளால் மறக்கவே முடியாது. அதே மாதிரி பிளான் இங்கேயும் பண்ணுறாங்களா, அப்படி அதே பிளான் சேம் பிளான் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்களா அப்படிங்கும்போது எனக்கு ஒரு டவுட் இருக்காது. அதுதான். ஸோ காவேரி வந்து கடத்துறது அதே கொடைக்கானலில் தான். மேபி அதே ட்ராக் கொண்டு வருவாங்களா அப்படின்னு கேட்டால் அது ஒரு டவுட் தான் என்னை பொறுத்த வரைக்கும். மேபி இருந்துச்சு அப்படின்னா கொடைக்கானலில் மேபி பைக்கில் போகிறார் இல்லையா, ஒருவேளை காவேரி தேடி அலைகிறாரா நம்ம குமரன் நமக்கு தெரியல. இதெல்லாம் வந்து வாய்ப்புகள் மிக மிக குறைவு. பட் ஆனால் நமக்கு தோணுது, அதான் கூட நான் ஷேர் பண்ணுறேன். பட் காவேரி வந்து ஒன்று கொடைக்கானல் இன்றைக்கி டாக்ஸில் போனதுனால எபிசோடில் மேபி காவேரி வந்து கொடைக்கானல் கொஞ்சம் நேரம் இருக்கலாங்கிற மாதிரி போயிருப்பாங்க. அந்த கேப்பில் இங்கே மேரேஜ் ட்ராக் நடக்குதோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு லைட்டாக தோணுது. இது எல்லாமே நம்மளோட ப்ரிடிக்ஷன் தான். ஸோ ஆளாளுக்கு நிறைய ப்ரிடிக்ஷன் கிடைக்குது. பட் வந்து டீம் என்ன பிளான் பண்ணுறாங்க நமக்கு சத்தியமாக ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஸோ சும்மா அதை கூட பரவாயில்ல பிடிஎஸை ஷேர் பண்ணி நம்ம மனசை போட்டு குழப்பி விட்டு வர்றாங்க. பட் எனிவேஸ் என்ன தான் அவங்க குழப்பினாலும் நீங்கள் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க. கண்டிப்பாக என்னதான் அவங்க வந்து மேரேஜ் ட்ராக்லாம் கொண்டு போனாலும் விஜய்க்கும் வெண்ணிலாக்கும் மேரேஜே நடக்காதுங்க. அதில் 200% அவங்களுக்கு வந்து அஷூரன்ஸ் கொடுப்பேன். பிகாஸ் வீக்காவோட கேரக்டர் நம்ம எவ்வளோ லவ் பண்ணுறோன்னு அவங்க எல்லாருக்குமே தெரியும். அது வந்து டேமேஜ் பண்ண மாட்டாங்க. ஸோ செகண்ட் ஒய்ஃப் கான்செப்ட்லாம் வாய்ப்பே கிடையாதுங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அண்ட் வெண்ணிலாவோட மேரேஜ் நடக்கவே நடக்காது. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் இதையும் கடந்து தான் போகணும். ஒரு என் கார்டு போடணும் வெண்ணிலா அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி ஒரு கஷ்டமான நகர்வுகள்லாம் நோக்கி தான் போகணும் இல்லையா. ஃபேன்ஸில் கிட்ட எனக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட், யாரும் பயப்படாதீங்க, ரொம்ப ஃபீல் ஆகாதீங்க, பார்க்க மாட்டேன் அந்த மாதிரி எதுவும் சொல்லாதீங்க. நம்ம கண்டிப்பாக சப்போர்ட் கொடுத்தே ஆகணும். என்ன தான் வந்து மூவ் பண்ணாலும் நம்ம வீக்காவை டேமேஜ் பண்ணுற மாதிரி போக மாட்டாங்க. பட் இதையும் நம்ம கடந்து போய் தான் ஆகணும் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். உங்கள் மனசை தடப்படுத்திட்டு கண்டிப்பாக வந்து நம்ம சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கணும் வீக்கா எப்பயுமே. ஸோ இதான் என்னோட ரெக்வஸ்ட். உங்களுடைய கருத்துக்கள் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பை.